வணக்கம், நான் டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் ஹெல்த்கேர் சேனல். அறிவியல் ஆதாரங்கள் மற்றும் விஞ்ஞானத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் வந்திருக்கு குழந்தைகள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஆணித்தரமான அறிவியல் ஆதாரத்தோட உங்க முன்னாடி நிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி இன்னைக்கு போடுறது உங்க குழந்தைக்கு தேவையில்லாம இருக்கலாம். பட் இருந்தாலும் நிறைய தாய்மார்களோட ரெக்வெஸ்ட் இருந்ததுனால கட்டாயமா இந்த டாபிக்கை பத்தி பேசி ஆகணும்ன்ற மனசுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தினால இந்த டாபிக் பண்றேன். இந்த டாபிக் முன்னாடி பாத்தீங்கன்னா இதுல போட்டிருப்போம் CFGF டயட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ என்னடா இது சார், குழந்தை நல்லா இருக்கு சார், இதுக்கு போய் டயட் கேட்டுன்னு பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே CFGF டயட் யாருக்கு எதுக்குன்றத சொல்லிடுறேன். உங்க வீட்டுல குழந்தைக்கு ஆக்சுவலா ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ரொம்ப துருதுருன்னு இருக்காங்கன்ற ஒரு சந்தேகம் வந்தாலோ அல்லது மருத்துவரை பார்த்து அவங்க குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கனாலோ தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ CFGF டயட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 25 ஆண்டு கால குழந்தைகள் மருத்துவர், அனுபவம் நிறைஞ்ச மருத்துவர்ன்றதுனால இந்த பர்டிகுலர் டைப்பான டயட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா CF அப்படின்னா என்ன அர்த்தம்னா கெசின் ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. GF அப்படின்னா குளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. சார் என்ன சார் கேசின்றீங்க குளூட்டன்றீங்க, ஒன்றும் புரியல சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கப்பு தயிர் எடுங்க, கீழே இருக்கக்கூடிய கெட்டியான பகுதி, மேலே இருக்க தண்ணியான பகுதி. மேலே இருக்க தண்ணியான பகுதி இருக்கக்கூடிய புரோட்டீன் பேரு வே புரோட்டீன், கீழே இருக்கக்கூடிய வெள்ளையான பகுதியில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பேரு கெசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கெசின் தான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் அல்லது தயிர் அல்லது மோர் அல்லது எந்த வெள்ளை பால் ப்ராடக்டா இருந்தாலும் அதில் வரக்கூடிய அந்த வெள்ளை ப்ராடக்ட் தான் கெசின். ஸோ இந்த கெசின் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட உடனே வீட்டில் எப்பவுமே கடைசியா தயிர் சாதம் வைப்பாங்க, இல்லை விருந்துல வைப்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிட்ட உணவுக்கான திருப்தி கொடுக்க போறது இதுதான். ஸோ இந்த கெசின்றது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் சட்டைட்டின்னு சொல்லக்கூடிய மன நிறைவை கொடுக்கக்கூடிய உணவு. பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கெசின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துருதுருப்பா இருக்கக்கூடிய குழந்தைங்க மூளை வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதெல்லாம் உணவுல இருக்கக்கூடிய நார்மலான செல்ஸை கிரியா ஊக்கியா பயன்படுத்தி உங்களை இன்னும் துருதுருப்பா ஆக்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கிறதுனால CFன்னு சொல்லக்கூடிய கெசின் ஃப்ரீ டயட் நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா தயிர், மோர், டீ, காஃபி, சாக்லேட், வெண்ணெய், அது இல்லாம நெய் பிளஸ் எந்த மில்க் ப்ராடக்ட், சாக்லேட், குக்கீஸ், ஐஸ்கிரீம், இதெல்லாம் நீங்க கட்டாயமா உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா வெள்ளையா இருந்தா அதுல கெசின் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குளூட்டன். சார் குளூட்டன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளூட்டன் அதுக்கு ஒரு தமிழ் சொல்லி எனக்கு தெரியாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு புரோட்டீன். ஸோ இந்த குளூட்டன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு இந்த குளூட்டன் சேர்றது கிடையாது. ஸோ இவங்களுக்கு என்ன வரும்னா வயிறு உப்புசம், கேஸ், நிறைய ப்ராப்ளம் வரும், குழந்தைங்களுக்கு செரிமான தொந்தரவுகள் வரலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இடது பக்கத்தில் ஆரம்பிச்சு வலது பக்கம் வரைக்கும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பகுதி பேர் சீலியாக் பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீலியாக் பெல்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளூட்டன் சில பேருக்கு சேராது. குளூட்டன் சாப்பிடக்கூடியவங்க எல்லாருக்குமே வயிறு உபாதைகள் தொடர்ந்து வரலாம். அவங்களுக்கு பேசிக்கா பார்த்தீங்கன்னா சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த டிசீஸோட முக்கியமான பெயர். ஸோ நீங்க GF அப்படின்ற குளூட்டன் அவாய்ட் பண்ண டயட் என்ன சார் அவாய்ட் பண்ணலாம்னா, வீட், அதாவது கோதுமை, மைதா, ரவை, ஓட்ஸு, பார்லி, ரை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய குளூட்டன் கண்டெய்னிங் ப்ராடக்ட்ஸை நீங்க கட்டாயமா அவாய்ட் பண்ணணும். இது இல்லாம நீங்க குளூட்டன் ஃப்ரீயும் இந்த கெசின் ஃப்ரீ டயட் போனீங்கன்னா பெனிஃபிட் தெரியறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு பாத்தீங்கன்னா மினிமம் 6 வாரம் ஆகலாம். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க டயட்டை ரொம்ப வெரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அதோட அவுட்கம்ஸை பார்க்க முடியும். ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி என் குழந்தைக்கு இருக்கு, அந்த குழந்தைக்கு CFGF டயட் போதுமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எஸ். அதனால என்ன லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ மூணாவது காம்பனன்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங்ஸ் அண்ட் கலர். ஸோ ஒரு ஃபுட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ் இருக்கும். E221, E220, அந்த மாதிரி ஸ்டெபிலைசர்ஸ், N22, நிறைய பேர் இருக்கும். அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உணவோட சுவையையும் தரத்தையும் நீங்க வச்சிருக்கிற ஷெல்ஃப் லைஃபையும் கூட்டுறதுக்காக கம்பெனிஸ் ஆட் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங்ஸ். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவரிங்ஸ் எல்லாமே குழந்தைங்களை துருதுருப்பாக்க அதிகமாக செய்யும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் மாற்றங்கள், அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள்ல மாற்றங்கள் வராது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடாத விஷயங்களை எதுக்கு நம்மளே போய் வம்ப விலை கொடுத்து வாங்கணும்னு நான் யோசிச்சு இந்த மாதிரி நம்ம டயட் ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் நம்ம உணவு கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில கண்டுபிடிச்ச ஒரு இனோவேட்டிவ் ப்ராடக்ட் தான் நம்ம கிடிகைன். ஸோ இந்த கிடிகைன்ல பாத்தீங்கன்னா நல்லா பாத்தீங்கன்னா பேக்கெட் 1 வாங்கி பாத்தீங்கன்னா பின்னாடி ரொம்ப தெளிவா
என்னென்ன இல்லைங்கிறத தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம் தவிர என்னென்ன இருக்குங்கிறது ரொம்ப சின்னதாக 3 வரி தான். மில்லட்ஸ் இருக்கு, அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில், லிட்டில், பார்ன்யார்ட், கோடோ, ஃபிங்கர், பேர்ல், சொர்க்கம், திணை, வரகு, சாமை, குதிரைவாளின்ற மில்லட்ஸ் தான் மெயினாக இருக்கு. அதில் இல்லாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அழகாக முன்னாடி ஹைலைட் பண்ணியிருப்போம். என்னென்ன இல்லை? சால்ட் இல்லை, சுகர் இல்லை, லாக்டோஸ் கிடையாது, குளூட்டன் கிடையாது, நட்ஸ் கிடையாது, ஜிஎம்ஓ அப்படின்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் இன்கிரீடியன்ஸ் கிடையாது. ஸோ ஜிஎம்ஓ அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஜெனட்டிக்லி மாடிஃபை பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுனால உடம்புல வந்து பல விதமான உபாதைகள் வரலான்றதுக்காக ரொம்ப பர்டிகுலரா மெனக்கெட்டு அட்டென்ஷன் கொடுத்து பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் கிடிக்கன். ஸோ நீங்க உங்க வீட்டில் குழந்தைங்க சப்போஸ் ஹைப்பர் ஆக்டிவா இருக்காங்க அல்லது என் குழந்தை வந்து ஆட்டிஸ்டிக் சைல்டு அப்படின்னு உங்க டாக்டர் சொன்னாங்கன்னா இந்த ப்ராடக்டை நீங்க அவங்களுக்கு யூஸ் பண்றதுல எந்த தயக்கமும் வேண்டாம். ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் யார் வேணா யூஸ் பண்ணலாம். 6 மாசத்துக்கு மேல இருந்து 100 வயசுக்குள்ளார ப்ராப்ளமே இல்லைன்னா கூட நீங்க தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. நம்பிக்கையோட பயன்படுத்தி உங்களுடைய உடல்லையும் மனசுலையும் வரக்கூடிய மாற்றங்கள், புத்துணர்ச்சி, சக்தி மற்றும் எடை அதிகரிப்பு எல்லாத்தையுமே கண்கூட நீங்களே பார்த்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் நீங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இது உங்க டாக்டர் தனசேகர். குழந்தைங்களோட ஆரோக்கியத்துல மாற்றங்களை எடுத்துட்டு வரணும்னு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த ப்ராடக்டோட உங்க முன்னாடி நிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். கட்டாயம் அடுத்த வாரம் புது டாபிக்கோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.